ஆமா 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 எனக்கு வந்து அவங்கள பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஏன்னா அவங்க பாக்குறப்பவே எப்படின்னா அவங்களோட அந்த ஒரு போல்ட், ஒரு கேர்ளா வந்து ஒரு கட்ஸா வந்து நின்னாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இதுல அரசு நிதி கொடுத்துருக்காங்க. இப்ப குகேஷ்க்கு கொடுத்த நிதி இதையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இப்ப நிதி வந்து உயர்த்தி தான் கொடுத்துருக்கணும்னு எல்லாருமே விரும்புறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு பாரபட்சம் பார்த்து ஒதுக்குறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப அந்த நிதி ஒதுக்குறதுல தமிழ்நாடு அரசு இந்த பாரபட்சத்தை எப்படி பாக்குறீங்க? கார்த்திகாவுக்கு வேற என்ன பண்ணணும்? இல்ல நான் அதை பத்தி இன்னும் நான் பாக்கல. அப்படி பார்த்தா 2020 நவம்பர் 24 நான் பிபிசி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க என்ன. நான் வந்து வேர்ல்டுலேயே வந்து இன்ஸ்பைரிங் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் விமன் வாங்கினேன். அப்போ என்னை யாருக்கும் ஒரு கை கூட கொடுக்கல. ஆக்சுவலி நான் வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக நான் வந்து காசு எல்லாம் கேட்கல. என்னை கூப்பிட்டு ஒரு விஷ் பண்ணலை. யாருமே அந்த அளவுக்குலாம் என்ன பண்ணவே இல்லை. தமிழ் பெண்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துல நான் தான் வந்து தமிழ் பெண்ணாக வந்திருக்காங்க. ஸோ அது வேர்ல்டு லெவலில் 100 பெண்கள்ல அது வந்து நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் பெருசா பார்க்க மாட்டேன். ஒருத்தவங்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்தினாதான் என்னால போக முடியும்ல. எனக்கே வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. யாரு என்ன வந்து தடுத்தாலும் நான் அது போயிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச கார்த்திகா அப்படிதான். நீங்க என்ன பண்ணாலும் நீங்க உங்களோட கோலை நோக்கி நீங்க போயிட்டே இருங்க.